ஹாய் ஹலோ வெல்கம் டு கானா ஆரி. நம்ம இன்றைக்கி வந்து ஜரிலையும் சில்க் த்ரெட்லேயும் எப்படி செயின் ஸ்டிச் போட்டு எப்படி நட் போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ஜரியை வந்து நாட் போட்டு அடிப்பக்கமாக எடுத்துக்கிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்தோம்னா மேலே வந்து த்ரெட்டு வரும். திருப்பி அதை பிடிச்சிட்டு திருப்பி அடுத்தது பிக் பண்ணி எடுத்தோம்னா செயின் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் போட போகிறோம் எண்ணாட்டு. அதுக்கு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணாட் போடுறப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு அதை வந்து கீழ் பக்கமாக எடுத்தால் போயிடும். அதனால் நம்ம வந்து நடுவரலில் அந்த ஜரி த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு திருப்பி நீடில் இன்சர்ட் பண்ணி அடியில் ரொட்டேட் பண்ணி எடுத்தோம்னா இன்னொரு செயின் வரும் இல்லையா, அந்த த்ரெட்டிலேருந்து லாஸ்ட்டாக போட்ட த்ரெட்டு வழியாக மேல் பக்கமாக வராமல் அடிப்பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணி லாஸ்ட்டுக்கு முன்னாடி போட்ட த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா அடியிலையும் இழுக்கணும், மேலே அடிப்பக்கமாக இழுத்தோம்னா மேலே நீடில் பிடிச்சிக்கிட்டோம்னா நாட்டு விழுந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம பெரிய த்ரெட்டில் போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம போட சொல்ல இந்த மாதிரி த்ரெட்டு தெரியாமல் தான் நம்ம எண்ணாட் போடணும். இந்த பாருங்க, அடுத்தது எப்படி குட்டியாக செயின் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம த்ரெட்டு எடுத்துகிட்டு நம்ம பெரிய ரொம்ப இழுத்தோம்னா தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து நாட் போட்டோன்னு தெரியும். அதுவே நம்ம குட்டியாக வச்சோம்னா த்ரெட்டு தெரியாது நாட் போட்டால். இப்போ எடுத்தாச்சா, திருப்பி அடுத்தது பிக் பண்ணி நம்ம த்ரெட்டு வெளியே எடுத்து இந்த லாஸ்ட்டு த்ரெட்டு வழியாக அடிப்பக்கமாக மேல் பக்கமாக போகாமல் அடிப்பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணி அதுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி போட்ட த்ரெட்டு இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். இப்போ அதை வந்து அடிப்பக்கமாக பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நாட்டு முடிச்சு மாதிரி இருக்கிறது வந்து அடியில் போயிடும், மேலே தெரியாது. நம்ம பெரிய த்ரெட்டாக வச்சு போட்டோம்னா இந்த மாதிரி தான் தெரியும். அதுவே சின்ன த்ரெட்டாக வச்சு போட்டோம்னா அடிப்பக்கமாக இழுத்தோம்னா உள்ளே போயிடும். நம்ம வந்து பெருசாக போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே பெருசாக போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சின்னதாக போட்டால் கஷ்டமாக இருக்கும், சரியாக வராது. பெருசாக போட்டு பழகிட்டோம்னா அப்புறமேட்டு சின்னதாக போட்டுக்கலாம். அடுத்தது சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் போட்டு நாட் போடுறது பார்க்கலாம். அதே தான் ஜரி மாதிரி தான். என்ன ஒன்று, இதில் வந்து டபுள் நூல் வர்றதுனால நம்ம வந்து இது வந்து பார்த்து பொறுமையாக எடுக்கணும். இல்லைன்னா நூல் வந்து பிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு நூல் விட்டு ஒரு நூலில் போடுற மாதிரி ஆகிடும். எப்போவுமே சில்க் த்ரெட்டு 2 நூலையும் சேர்த்த மாதிரி தான் போடணும். 2 நூலுமே லாஸ்ட் வரைக்கும் ஒன்றா தான் வரணும். எண்ணாட் போட சொல்ல கூட 2 நூலுமே இது பண்ணி சேர்ந்து போடுற மாதிரி தான் போடணும். அதில் ஒரு நூல் விட்டு ஒரு நூல் போட்டிங்கன்னா தையல் வந்து பிரிஞ்சிடும் லாஸ்ட்டில். அதனால் அப்படி சப்போஸ் கழட்டிட்டா கூட திருப்பி நம்ம எடுத்து தான் போடணும். 2 த்ரெட்டில் தான் எண்ணாட் விழணும். இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற தையலை பிடிச்சி இழுக்கணும், த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். அது வந்து மேல் பக்கமாக வராமல் அடிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணணும். மேலேருந்து போகக்கூடாது, அடிப்பக்கமாக விட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள், அதை பிடிச்சி அடிப்பக்கமாக இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். மேலே வந்து நீடிலில் அதை பிடிச்சி இழுக்கணும், அடியில் த்ரெட் இழுக்கணும். எடுத்தோம்னா நாட் விழுந்துடும். இப்போ த்ரெட்டில் இந்த மாதிரி சப்போஸ் நம்ம வந்து பெருசாக போட்டோம் அப்படின்னா அதை அடிப்பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டை அந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து அதில் மாட்டி இழுத்தோம்னா அந்த த்ரெட்டு வெளியே தெரிகிற த்ரெட்டு உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா மேலே வந்து ஆனால் அது வந்து இதுவாக தெரியாது. இல்லைன்னா அது இதெல்லாம் மாட்டோம், அது வந்து தையல் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ போட்டாலும் சின்னதாக எண்ணாட் போட்டால் தான் அடிப்பக்கமாக அது போகிறதுக்கு இழுத்தோம்னா போயிடும். தேங்க்யூ.